உலகெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிரதமர் இல்லத்தில் நடந்த தேநீர் விருந்து நிறைவுற்றிருக்கிறது. இதில் பிரதமரோடு மூன்றாவது முறையாக அமைச்சரவையில் பங்கேற்கக்கூடிய அமைச்சர்களுக்கு தேநீர் விருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்துடன் இருக்கிறார். ரமேஷ், இதில் கலந்து கொண்டவர்கள் யாரெல்லாம்? இந்த விழா, அதாவது தேநீர் விருந்து நிறைவுற்றிருக்கிறது, அதோடு மற்ற ஏற்பாடுகள் எவ்வாறு நடந்து வருகிறது குடியரசுத் தலைவர் மாளிகையில்? இன்று மாலை 7:15 மணி அளவில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் பதவியேற்பு விழா நடைபெற இருக்கின்றது. குடியரசுத் தலைவர் மாளிகையை பொறுத்தவரை அங்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அந்த ஏற்பாடுகள் 5 நாட்களுக்கு முன்னதாகவே தொடங்கிவிட்டது. எனவே இருக்கைகள் அமைப்பது, முக்கிய பிரமுகர்களுக்கான பாதுகாப்பு, ஊடகங்களுக்கான வழி, நேரலை செய்வதற்கான அந்த கேமராக்கள் தயார்படுத்துவது உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய விருந்தினர்களின் பங்கேற்பையொட்டி சிவப்பு கம்பள வரவேற்பு போன்ற விஷயங்கள் எல்லாம் கூட அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறு முக்கிய நாடுகளின் தலைவர்கள் தொடர்ந்து இந்தியாவிற்கு சற்று முன்னதாக வருகை தந்திருக்கின்றனர். வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா, அதே போல மாலத்தீவு அதிபர் முகமது முய்சு, இலங்கையினுடைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட மொரீஷியஸ் பிரதமர் ஜுகநாத் உள்ளிட்ட பல்வேறு அண்டை நாடுகளின் பிரதமர்கள் சற்று முன்னதாக தலைநகருக்கு வருகை தந்து நிகழ்ச்சியில் இன்னும் சிறிது நேரத்தில் அவர்கள் பங்கேற்க இருக்கின்றனர். பிரதமர் மோடியினுடைய இல்லத்தில் புதிதாக அமைச்சரவையில் இடம்பெற போகின்ற எம்பிக்களோடு நடைபெற்ற அந்த தேநீர் விருந்து என்பது நிறைவு பெற்றிருக்கின்றது. அது நிறைவு பெற்று அனைத்து எம்பிகளும் பிரதமர் இல்லத்தை விட்டு சென்றிருக்கின்றனர். குறிப்பாக ராஜ்நாத் சிங், அதே போல உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட பலரும் பிரதமருடைய இல்லத்திலிருந்து சற்று முன்னதாக அவர்கள் புறப்பட்டிருக்கின்றனர். இந்த தேநீர் விருந்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டதாக இன்று காலை தகவல் வெளியானது. ஆனால் இந்த தேநீர் விருந்தில் அவர் பங்கேற்றதாக தற்போது வரை நமக்கு ஊர்ஜிதமான தகவல் எதுவும் கிடைக்கப்படவில்லை. அதே போல கேரளாவிலிருந்து சுரேஷ் கோபி அவர்களுக்கும் அழைப்பு சென்றது. ஆனால் அவர் கேரளாவிலிருந்து இங்கே வருவதற்கு காலதாமதமாக்கிவிட்டதால் அவர் இந்த தேநீர் விருந்திலே பங்கேற்க முடியவில்லை. இருப்பினும் அவர் அமைச்சராவது உறுதி என்கிற அந்த தகவல் கிடைத்திருக்கின்றது. இந்த துறைகளை பொறுத்தவரை 2 பேருடைய துறைகள் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் மாறாது என்கிற தகவல் கிடைத்திருக்கின்றது. ஒருவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மற்றொருவர் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர். ஏனென்றால் இந்த நாட்டை பொறுத்தவரை உள்துறை என்பது மிக மிக முக்கியமானது. எப்படி ராணுவம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததோ, உள்நாட்டு பாதுகாப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. உள்துறையின் கீழ் பல்வேறு முக்கிய துணை ராணுவ படைகள் வருகின்றன. CISF, அதே போல CRPF, சசஸ்திர சீமா பல், எல்லை பாதுகாப்பு படை, இது போன்ற 8 விதமான அந்த துணை ராணுவ படைகள் உள்துறையின் கீழ் வருகின்றது. இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் எல்லாம் கூட உள்துறையின் கீழ் தான் வருகின்றது. எனவே மிக மிக முக்கியமான அந்த துறைகளை தன்வசமே வைத்துக் கொள்ள அமித்ஷா முடிவு செய்திருக்கிறார். பிரதமரும் அதற்கு இசைவு தெரிவித்திருக்கிறார். எனவே உள்துறை அமைச்சராக அமித்ஷாவே தொடருவார் என்கிற தகவல் கிடைத்திருக்கின்றது. மற்றொன்று, வெளியுறவு அமைச்சராக தற்போது இருக்கின்ற ஜெய்சங்கரை மீண்டும் தொடருவார் என்ற அந்த தகவல் கிடைத்திருக்கின்றது. என்றால் ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஸ்டேட்ஸ்மேன், ஒரு முன்னாள் வெளியுறவுத்துறை அதிகாரியாக மிக சிறப்பான பணியை ஆற்றியதால் தான் அதிகாரியாக இருந்த அவரை பிரதமர் மோடி அமைச்சராக ஆக்கினார் தன்னுடைய அமைச்சரவையிலே. பிரதமர் மோடி எப்போதும் பிற நாடுகளோடு, பிற நாட்டின் தலைவர்களோடு ஒரு நல்ல உறவை மேம்படுத்த நோக்கமாக கொண்டவர். இந்த பிரதமர் மோடி எப்போதெல்லாம் வெளிநாடு செல்கிறார்களோ அப்போதெல்லாம் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு கிடைப்பதற்கும், அந்த நாட்டு தலைவர்களோடு ஒரு நெருங்கிய நட்பு கிடைப்பதற்கும் ஜெய்சங்கர் அவர்களுடைய டீம் செய்யக்கூடிய பணி என்பது மிக மிக அளப்பரியது. எனவே ஜெய்சங்கரின் மீது பிரதமர் மோடி வைத்துள்ள அசாத்திய நம்பிக்கையின் காரணமாக ஜெய்சங்கரை மீண்டும் வெளியுறவு அமைச்சராக தொடர்வார் என்கிற தகவல் கிடைத்திருக்கின்றது. கடந்த செப்டம்பர் மாதம் டெல்லியிலே G20 நாடுகளுடைய மாநாடு என்பது நடைபெற்றது. அப்போது இந்தியா கொண்டு வந்த அந்த டெல்லி டிக்ளரேஷன் எல்லா நாடுகளாலும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முதலில் ரஷ்யா, சீனா உள்ளிட்ட சில நாடுகள் அதற்கு எதிர்ப்பு என்று தகவல் வெளியானது. இருப்பினும் அவர்கள் எல்லோரும் கலந்து பேசி, அமர்ந்து பேசி இந்தியா கொண்டு வந்த அந்த டெல்லி டிக்ளரேஷனை
சுமூகமாக அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொண்டதில் மிக முக்கிய பங்கு ஜெய்சங்கர் அவருடைய டீமுக்கு இருக்கிறது. எனவே அவரை மேலும் உற்சாகப்படுத்தும் வகையில் வெளியுறவுத்துறையை மீண்டும் அவரிடமே கொடுக்க பிரதமர் மோடி முடிவு செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.